மற்றொரு அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி அருகே நகைக்கடை சுவரை துளையிட்டு 3 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, இந்த கொள்ளை சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்தான விசாரணை நடைபெற்று வருகிறது. விரும்பின கண்டிப்பாக தனலட்சுமி, கிருஷ்ணகிரி அருகே உள்ள நகைக்கடை சுவற்றை துளையிட்டு 3 கிலோ வெள்ளி பொருட்கள் அள்ளி சென்ற கொள்ளையர்கள் லாக்கர் சாவியை கவனிக்காததால் 2 கிலோ தங்கம் தற்போது தப்பியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள வரட்டாப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் அப்பகுதியிலேயே பிரகதீஸ்வரர் ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடையை நடத்தி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல சரவணன் கடையை திறந்த போது கடையின் உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் சிதறி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் நள்ளிரவில் வந்த மர்ம நபர்கள் நகைக்கடையில் பின்புறம் சுவற்றை துளையிட்டு அதிநவீன ட்ரில்லிங் இயந்திரத்தை கொண்டு துளையிட்டு வெள்ளி பொருட்களையே கொள்ளையடிக்க முயற்சியுள்ளனர். அதிலேயே 3 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கடையின் வெளிப்புற பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 3 கிலோ எடை கொண்ட வெள்ளி பொருட்கள் திருடியுள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியிலேயே அங்கிருந்து இரும்பு லாக்கரின் உடைத்து அதில் இருந்த தங்க நகைகளை திருட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு உள்ளனர். ஆனால் லாக்கர் அதே பகுதியில் ஆணியில் சுவற்றிலேயே மாட்டி வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர். திறக்க முடியாததால் அந்த லாக்கரின் சாவியின் கடையின் உள்ளே இருந்தது ஆணியின் தன்னிலே மாட்டி வைக்கப்பட்டு இருந்தது. மேலும் லாக்கரில் இருந்த சுமார் 2 கிலோ தங்க நகைகள் அதிர்ஷ்டவசமாக தப்பின. லாக்கரை திறக்க முடியாத திருடர்கள் வெள்ளி பொருட்களை மட்டுமே மூட்டை கட்டி கொண்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். இது குறித்து தகவல் அறிந்த பர்கூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரிலேயே பர்கூர் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை சம்பவ இடத்திற்கு நேரில் வருகை தந்து துணிகரமான திருடர்களை பிடிக்க தனிப்படை அமைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.